அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கட்சியையும் கொடியையும் அறிவிக்க இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. அதை பத்தியும் அடுத்த மாநாடு 2வது மற்றும் 3வது மாநாடு பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நண்பர்களே, நமக்கு தெரியும் அண்ணன் பாஜக மாநில தலைவர் பதவியில இருந்து அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணி ப்ராப்பராக அவங்க கிட்ட இருந்து க்ளோஷர் வாங்கிட்டு ரிலீஸ் ஆகி வெளில வந்தார். இப்போ வீத லீடர்ஸ் இயக்கத்தில் மும்புறமாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, உறுப்பினர் சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு, சமுதாய பிரச்சனைகளை ஒவ்வொன்றையும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ரைட். இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறதுக்கான ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நம்ம போட்டி போடணும்னா அதுக்கு கட்சி வேணும் இல்லையா? கட்சியின் பெயரும் கொடியும் சின்னமும் வேணும். ஸோ அதுக்கான வேலைகளில் அண்ணன் மும்புறமாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. கட்சியின் பெயரும் கொடியும் ஆகஸ்ட் 3வது வாரத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு செய்திகள் வலம் வருது. இது கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல? அண்ட் இந்த 2வது மாநாடு சென்னையில் நடக்க போகிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த மாநாடு முதல் மாநாடு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றார்கள். ரொம்ப அமைதியாக, ரொம்ப கண்ணியமாக, டீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதை விட சக்ஸஸ்ஃபுல்லாக, அதை விட இன்னும் பிரம்மாண்டமாக சென்னையில் நம்மளோட 2வது மாநாடு நடக்க போகுது. ஸோ தலைநகரை நோக்கி எல்லாரும் கிளம்பி வந்து அண்ணனுக்கு ஆதரவு தர காத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் இன்னொரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்னா, 3வது மாநாடு மதுரை அல்லது இன்னும் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடும் அப்படின்னு செய்திகள் வலம் வருது. இது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற விஷயமா இருக்குது. ஒய்? பிகாஸ் முதல் மாநாடு கொங்கு மண்டலத்தில் நடத்திட்டீங்க, உங்கள் ஏரியாவில் நடந்ததுனால தான் உங்களுக்கு கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனம் பண்ணவங்களுக்கெல்லாம் 2வது மாநாடு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆன்சரை கொடுக்கும். அண்ணன் ஒரு சாதிய சங்க தலைவரோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான தலைவரோ கிடையாது. அவர் எல்லோருக்குமான தலைவர், பொதுவான தலைவர். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, கண்கூடாக பார்க்குறாங்க. ரைட். அப்போது 2வது மாநாடு சென்னையில் நடக்க போது அதுவே நமக்கு சொல்லும், அண்ணனுக்கு வடக்குலேயும் ஆதரவு இருக்குது, தெற்குலேயும் ஆதரவு இருக்குது, சென்டர்லேயும் ஆதரவு இருக்குன்னு காமிக்கணும். ஸோ அதுக்கான 2வது மாநாடு நடக்கும். நம்ம காத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விமர்சனம் கூட வைக்கப்பட்டது. அங்கே கூடுறவங்க எல்லாம் வந்து அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ரொம்ப ஃபன்னியாக இருக்குங்க இந்த விமர்சனம். பொள்ளாச்சியில் நடந்ததுனால அந்த இனத்து மக்கள் மட்டும் அங்கே பங்கேற்றார்கள் அப்படின்னா எவ்வளோ பேர் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி வந்தாங்க தெரியுமா? நம்ம பேட்டி கொடுத்த சகோதரர் சகோதரிகளை கூட பார்த்தோம். நிறைய பேர் கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி இந்த மாதிரி சவுத் சைட்லேருந்து கிளம்பி வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடைக்கிற முயற்சி. இது சும்மா ஒரு தவறான பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சி. அதை மக்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. இனங்கள் கடந்து, மதங்கள் கடந்து எல்லோருக்குமான, நாம் முன்பே சொன்னது போல் எல்லோருக்குமான தலைவராகத்தான் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இருக்க போகிறார். அவரே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். என்னுடைய சாதியையும் மதத்தையும் நான் வீட்டிலேயே வச்சு பூட்டிட்டு வெளில வரும்போது எல்லோருக்கும் பொதுவானவனாக, சமமானவனாகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுவது அது நியாயமற்ற விமர்சனங்களாக தான் நான் பார்க்குறேன். எது எப்படி ஆனாலும் சென்னையில் நடக்க போகிற மாநாடு ஆகஸ்ட் 3வது வாரத்தில் இருக்கக்கூடும். அந்த மாநாட்டில் கட்சி கொடியும் கட்சியின் பெயரும் அறிவிக்கப்படும். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நாளுக்காக. எல்லோரோட ஆதரவும் வேணும். மாறுவோம், மாற்றுவோம். மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.